இந்த புதிய நாளிலும் புதிய மாதத்திலும் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறவர். எப்பொழுதும் நம்ம வாழ்க்கையில் செய்த காரியங்களை மீண்டும் செய்ய மாட்டார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் தேவன் புதிய காரியங்களை செய்கிறவர். ஏனென்றால் அவருடைய வல்லமை, அவருடைய வார்த்தை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் புதிதாக இருக்கிறது. அவருடைய ஜீவன் புதிதாக இருக்கிறது. ஸோ அந்த ஜீவனால் நம்மளை நிறைச்சிருக்கிறார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் பழசாக நீங்கள் பார்க்குறீங்களோ, எதெல்லாம் இன்னும் நடக்கலை நீங்கள் யோசிக்கிறீங்களோ, எல்லாவற்றையும் தேவன் செய்வார். எப்படி செய்வார்னா, புதிய காரியமாக செய்வார். புதுமையோடு அவர் செய்வார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு புதுமையினால் தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு காலம் உண்டு, ஒரு சமயம் உண்டு. There is a time for everything. There is a season for everything. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மளும் ஒரு புதிய சீசனுக்குள்ள கால் எடுத்து வச்சிருக்கிறோம். ஒரு புதிய காலத்திற்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்கிறோம். We are entering into a new season. Seasons and reasons. காலங்களும் காரணங்களும். தேவன் எதை செய்தாலும் ஒரு காரணத்தோடு செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் எது நேரிட்டாலும் ஒரு காரணத்துடன் தான் நேரிடும். நம்ம எதை பார்த்தாலுமே, பிரச்சனைகளாக இருந்தாலும் அது வெற்றிகளாக இருந்தாலும் எல்லாமே ஒரு காரணத்தோடு தான் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படும். அதே போல தான் இப்போது இந்த நாள், இந்த மாதம், வருகிற நாட்களில் நம்ம ஒரு காலத்திற்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். அது எப்படிப்பட்ட காலம்னா, காரணங்கள் நிறைந்த காலங்களாக இருக்கிறது. This is a season of reason. Seasons and reasons. தேவன் உங்களுக்காக குறித்த காலம் இது. காரணத்துடன் தேவன் உங்களுக்காக கிரியை செய்ய போகிறார். ஸோ இன்றைக்கும் இந்த நாளிலும் வருகிற நாட்களிலும் உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடக்க போகிறது. அவைகள் எல்லாம் ஒரு காரணத்துடன் நடக்க போகிறது. ஸோ ஆண்டவர் வெறுமனே ஏதோ ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்யாமல், ஏதோ நம்ம ஜெபம் பண்ணதுனால ஏதோ காரியங்கள் நடந்துருச்சு, இல்லை எதிர்பார்த்ததுனால காரியங்கள் நடந்தது, இல்லை எதிர்பாராமல் ஒரு சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது, நேரிடுகிறது அப்படின்னு நம்ம யோசிக்காமல் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு அப்படின்றத நம்ம புரிந்து கொள்வோம். தேவனும் அந்த காரணத்தை நம்முடைய வாழ்க்கையில் காட்டுவார். ஆகவே இந்த நாள் முதற்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் எது நேரிடுகிறதோ, எதையெல்லாம் நீங்கள் சந்திக்கிறீங்களோ, இல்லை எதையெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நேரிடும் பொழுது அதற்கான காரணத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். சாதாரணமாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவர் கிடையாது. காரணத்துடன் உங்களை ஆசீர்வதிக்கிறவர், காரணத்துடன் உங்களை உயர்த்துகிறவர், காரணத்துடன் உங்களை ஒரு இடத்திற்கு கொண்டு போவார், காரணத்துடன் எல்லாவற்றையும் செய்கிறவர். ஏனென்றால் காலங்களும் காரணங்களும் தேவன் உங்களுக்காக நியமித்திருக்கிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நாள், வருகிற நாட்களிலும் அப்படித்தான் இருக்க போகிறது. நீங்கள் தேவனை இன்னும் அதிகமாக ஆராதித்து துதிப்பதற்கு தேவன் உங்களுக்கு காரணங்களை தருகிறார். எதற்காக ரீசன்ஸ் நம்மளுக்கு தருகிறார் அப்படின்னா, டு praise him more, to lift him more, to adore him more. So that's why God is giving you many reasons in your season. தேவன் செய்ய போகிற புதிய காரியங்களை எதிர்பாருங்கள். புதிய காலத்திற்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. புதிய காரணங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதனால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. இந்த நாளுக்காக நன்றி சொல்லுங்கள், இந்த மாதத்திற்காக நன்றி சொல்லுங்கள். வருகிற நாட்கள் எல்லாமே நீங்கள் நன்றி சொல்லுகிற மாதமாக இருக்க போகிறது. இதுவரைக்கும் நீங்கள் வேண்டின எல்லா ஜெபங்களுக்கும், எல்லா விண்ணப்பங்களுக்கும் பதில்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தேவனுடைய பதில்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் உங்களை ஜெயமாக மாற்றும். உங்களுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா சவாலையும் மேற்கொள்வதற்கு இந்த நாள் ஒரு துவக்க நாளாக இருக்கும். ஆகவே தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தி செல்வார்.